எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் சாப்டர் 1ல இருந்து 12 சாப்டர்ஸ் வரைக்கும் சரியா. ஸோ இதுல முக்கியமா 2 மார்க்ஸ் அப்புறம் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஸோ எப்படி ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு இயரும் கேட்குறாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்று. வாட் இஸ் பார்த்னோஜெனிசிஸ் கிவ் எக்ஸாம். உனக்கு பார்த்னோஜெனிசிஸ்க்கு டெஃபினிஷன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ எக் டெவலப்ஸ் இன்டு a complete individual without fertilization called என்னது பார்த்னோஜெனிசிஸ். இங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னெல்லாம் ஹனிபீஸ், அப்புறம் கால் ஃப்ளை, அப்புறம் அனலீட்ஸ், அப்புறம் சி அர்ச்சின் எக்ஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்னோஜெனிசிஸ் எக்ஸாம்பிள்ஸ் சரியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இதுல டெஃபினிஷன் எழுதணும் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா இஃப் த ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் அவுட்சைட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் பாடி கால் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சரியா. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸ், அப்புறம் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா if fertilization occurs within the female's body called internal fertilization. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், அப்புறம் ஏவ்ஸ், அப்புறம் மேம்மல்ஸ் ஓகேவா. அடுத்து 3 மார்க்ஸ்ல பாருங்க நம்மளுக்கு ரீஜெனரேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. ரீஜெனரேஷன் பிளஸ் எக்ஸாம்பிள். இதுல ரீஜெனரேஷன் டெஃபினிஷன் முதல்ல எழுதணும். ஏன்னா ரீக்ரோத் இன் த இன்ஜூர்ட் பார்ட் அதுதான் சொல்லுவோம் ரீஜெனரேஷன். அப்புறம் ரீஜெனரேஷன்ல வந்து டைப்ஸ் இருக்குது. இப்போ மார்க்லாக்சிஸ், அப்புறம் எபிமார்கோசிஸ், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும் உங்களுக்கு. இப்போ மார்க்லாக்சிஸ் வச்சுக்காங்க, அதுக்கு டெஃபினேஷன் முதல்ல என்ன செய்யணும் எழுதணும். மார்க்லாக்சிஸ்னா the whole body develops from a small fragment இல்லையா. சோ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பிளானேரியா, அப்புறம் ஹைட்ரா அது எழுதிக்கலாம் ஓகே. அப்புறம் எபிமார்கோசிஸ், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ். இப்போ ரிப்பேரேட்டிவ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரெஸ்டோரேட்டிவ்னு இருக்கும். அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் டயக்ராம். இது எல்லாம் சேர்த்து தான் உனக்கு என்னது 3 மார்க்ஸ். சொல்ல புரிஞ்சுங்களா இல்லையா. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், அப்புறம் அதுல மேஜர் 2 டைப்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்தர் டிவிஷன்ஸ், அது எல்லாம் எழுதினாதான் உனக்கு 3 மார்க்ஸ்ல கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல சிங்காமி, அதனுடைய டைப்ஸ் இதுனா. நீ எந்த 5 மார்க்ஸ் எழுதினாலும் சரி முதல்ல இந்த டெஃபினிஷன் அப்படின்னா என்னங்கறத எழுதிடணும். நீ டேரக்டா நீ எழுதிடக்கூடாது, டைப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப சிங்காமி கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் சிங்காமி. சோ இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் female gametes form a diploid zygote. அல்லது it is a fusion of 2 diploid gametes and form a diploid zygote. அதான் சொல்றோம் syngamy. அதுல 5 டைப்ஸ் சரியா. டெஃபினிஷன் பிளஸ் எக்ஸாம்பிள். சொல்ல புரியுதுங்களா. சோ எல்லாம் சேர்த்துறதுனால தான் உங்களுக்கு என்னது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். மொத்தம் நிறைய இருக்குது, அதுல உனக்கு பிடிச்சது ரொம்ப ஈஸியா இருக்கிறது ஏதாவது ஒரு 5 சூஸ் பண்ணிக்கா. சோ அதுக்கான எக்ஸாம்பிளோட முடிக்கும் சரியா. சோ பாத்து இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து சாப்டர் 2 பொறுத்த மட்டும் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஓவுலேஷன். வாட் இஸ் ஓவுலேஷன், இன் விச் டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இட் டேக்ஸ் பிளேஸ் சரியா. முதல்ல ஓவுலேஷன்னா நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லயே ஓவுலேஷனுக்கு டெஃபினேஷன் வருது புரியுதுங்களா. ஓவுலேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் செகண்டரி oocyte from the mature graphene follicle called ovulation. புரியுதா. மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் புரியுதுங்களா. எழுதலாமா. ஓவுலேஷன் டெஃபினிஷன் எழுதிங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னா it occurs at the 14th day of menstrual cycle. எந்த ஹார்மோன் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா நமக்கு LH இல்லையா, லியூட்டினைசிங் ஹார்மோன். LH causes ovulation. அப்போ 3 பாயிண்ட்ஸ் தெரியணும். ஓவுலேஷன்னா ரிமூவல் ஆஃப் செகண்டரி oocyte from the mature graphene follicle. ஒன்னு it occurs at the 14th day of menstrual cycle. மூணாவது வந்து LH causes ovulation சரியா. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்க. அப்புறம் உனக்கு ஹியூமன் ஸ்பெர்ம், இது வந்து நம்ம ஏற்கனவே புக் பேக் கொஸ்டின் தான். உனக்கு அந்த டயக்ராம் வரைஞ்சி லேபிள் பண்ண தெரியணும். டயக்ராமுக்கு வந்து 1 மார்க் இருக்கும். மினிமம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஆவது என்ன செய்யணும் கரெக்டா லேபிள் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. வரைகிறதுக்கு 1 மார்க், லேபிளிங்க்கு 1 மார்க், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து டிஃபைன் கேமெட்டோஜெனிசிஸ். சிம்பிளா சொல்லிடக்கூடாது. இங்க கொடுத்துருக்காங்க the process of formation of gametes. gametes பிராக்கெட்ல என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ஸ்பெர்ம் அல்லது ஏவின்னு போட்டுக்கலாம் புரியுதா. புக்ல வந்து அடிஷனலா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம். எப்படி மார்க் பண்ணிருக்கோம், the process of formation of gametes, that is sperms and
eggs from the primary sex organs in sexually reproducing organism. புரியுதா? சோ அதுதான் இந்த gametogenesisக்கான டெஃபினிஷன். சொல்ல புரியுதுங்களா? சிம்பிளா முடிச்சிட கூடாது. ஃபார்மேஷன் ஆஃப் gametes பிராக்கெட்ல எக்ஸ் அப்புறம் ஸ்பெர்ம்ஸ்னு முடிச்சிட கூடாது. புரியுதுங்களா? சோ நான் புக்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் மார்க் பண்ணி எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்புறம் வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்டரைன் வால்? மொத்தம் 3 லேயர் இல்லையா? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், அப்புறம் எண்டோமெட்ரியம். பெரிமெட்ரியம்ங்கிறது அவுட்டர் லேயர், மயோமெட்ரியம்ங்கிறது மிடில் லேயர், அப்புறம் இன்னர் லேயர் தான் என்னது? எண்டோமெட்ரியம். புரியுதா? இதுல அடிஷனலா எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மயோமெட்ரியம் பத்தி என்ன எழுதலாம்? அடிஷனலா ஒரு பாயிண்ட் எழுதலாம். எப்படி? சோ மயோமெட்ரியம் contracts at the time of ovulation due to the action of oxytocin. இல்லையா? ஆக்சிடோசின்ங்கிறது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணும்? இந்த லேயர் மேல தான் ஆக்ட் பண்ணும். அப்படி ஆக்ட் பண்ணும்போது தான் சிவியரா என்ன செய்யும்? உனக்கு யூட்டிரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அதன் காரணமா தான் குழந்தை என்ன செய்யும்? யூட்டிரஸ்ல இருந்து வெளியே வரும். புரியுதுங்களா? நீ அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் பத்தி சொல்லும்போது கூட நீ என்ன செஞ்சலாம்? ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்ன எழுதலாம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா endometrium layer undergoes changes during every menstrual cycle. ஒவ்வொரு menstrual cycle டைம்லயும் என்ன ஆகுது? எண்டோமெட்ரியத்துல வந்து சேஞ்சஸ் நடக்குது. அதை வந்து நீ என்ன செஞ்சுக்கலாம்? மென்ஷன் பண்ணிக்கலாம். புரியுதா? சிம்பிளா நேம் மட்டும் எழுதிட்டு அவுட்டர் இன்னர் மிடில் எழுதுறதுக்கு பதிலா ஒரு பாயிண்ட் நீ அடிஷனலா படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து ஹியூமன் ஓவம் உனக்கு தெரியும். இதுல வந்து உனக்கு 2 விதமா கேட்கலாம். ட்ரான் லேபிள் கேட்டா நீங்க என்ன செய்யணும்? வரைஞ்சு லேபிள் பண்ணா மட்டும் போதும். புரியுதா? எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டயக்ராம் வரையணும், லேபிளிங் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். புரியுதா? அத வந்து நல்ல கவனிச்சுக்கணும். இப்போ ஓவம் பத்தி என்ன எழுதலாம்? கவனி. ஓவம். ஓவம் பத்தி என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? நான் ஏலெசிட்டல், நான் கிடாயிட், microscopic in nature. அது எழுதுறோம் இல்லையா? So அதே மாதிரி egg is ovum is surrounded by 3 layers. Corona radiata, zona pellucida, அப்புறம் uterine membrane. இல்லையா? The cytoplasm of the ovum is called ooplasm. Ooplasm contains a large size nucleus called germinal vesicle. சரியா? So there is a space between uterine membrane and the zona pellucida called periuterine space. சரியா? அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் நமக்கு 3 மார்க்ஸ்ல கேட்டாலும் எழுதலாம், 5 மார்க்ஸ்ல கேட்டாலும் எழுதலாம். ஆக்சுவலா இது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், இந்த மாதிரி 5 மார்க்ஸ்ல கூட கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ அது பாத்துக்கலாம். அடுத்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்க்கு 2 பாயிண்ட் உனக்கு முக்கியமா தெரியும். முதல்ல எந்த ஹார்மோன் வந்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் வந்து காஸ் பண்ணுது? ஆக்சிடோசின் காசஸ் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். புரியுதா? ஆக்சிடோசின் காசஸ் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ். அடுத்து லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ்னா என்னங்கிறது எழுதணும். So it is nothing but the ejection of milk from the alveoli of the mammary glands. சொல்ல புரியுதா? 2 பாயிண்ட் தான். ஆக்சிடோசின் causes let down reflex. இரண்டாவது let down reflex is nothing but the ejection of milk from the alveoli of mammary gland. சரியா? அது பார்க்கலாம். அப்புறம் ectopic pregnancy. Ectopic pregnancy னா if the fertilized ovum is implanted outside of the uterus, uterus விட்டுட்டு மத்த இடத்துல, முக்கியமா வந்து fallopian tube மாதிரியான இடத்துல அந்த fertilized ஆன ஓவம் வந்து பிக்ஸ் ஆயிட்டு ஒரு எம்பிரியோவா டெவலப் ஆச்சுன்னா அது என்ன சொல்றோம்? எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்றோம். புரியுதா? இது கொடுத்துப்பாங்க. இதுல வந்து 95% of the ectopic pregnancy occurs in the fallopian tube. சொல்ல புரிஞ்சுதுங்களா? சோ அது பாத்துக்கலாம். இப்போ if the ectopic pregnancy is not noticed properly, so it leads to cause severe effect in the human body. புரியுதா? நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒரு சிவியர் எஃபெக்டா காஸ் பண்ணும். என்ன மாதிரி? if it causes internal bleeding, so that may cause infection. Finally death may occur. சரியா? புரியுதுங்களா? அதை எழுதியா. அப்புறம் பிளாசண்டா பத்தி எழுதணும். பிளாசண்டா இஸ் an endocrine tissue justified. புரியுதுங்களா? பிளாசண்டானா என்ன? அதை வந்து ஏன் வந்து endocrine tissue சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து சொல்லணும். புரியுதா? உனக்கு தெரியும் பிளாசண்டா develops only during the
pregnancy time. I'll tell you. Placenta act as an endocrine gland because it secretes some hormones. அது வந்து சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்றதுனால என்ன சொல்றோம், அதை வந்து எண்டோக்ரைன் டிஷ்யூன்னு சொல்றோம். என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின், ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமமட்டோபின் ஆர் ஹியூமன் பிளாசெண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான், அப்புறம் வந்து என்னது ரிலாக்சின். ஸோ இது எல்லாமே பிளாசெண்டா செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதணும் நீங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஸ்பெர்மி இன் ஹியூமன். இது வந்து நம்மளுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. முதல்ல ஃபெர்டிலைசேஷன் என்ன எழுதுங்க, எப்படி எழுதுங்க? So it is a fusion of male and female gamete and form a diploid zygote. அதான் fertilization. சரியா? அடுத்து capacitation அப்படின்னா என்ன நடக்குது? அடுத்து என்ன நடக்குது? Sperms are deposited inside the female reproductive tract. It undergoes capacitation process. Capacitation is nothing but the biochemical event in which the sperms penetrate and fertilize the egg. சொல்ல புரியுதா? அடுத்து வந்து ஆம்புலரி இஸ்மிக் ஜங்ஷன்னா என்னன்னு எழுதணும். The male gamete and female gamete simultaneously reaching the ampullary isthmic junction. Then only fertilization is possible. புரியுதா? ஒரே நேரத்துல மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் என்ன செய்யணும்? ஆம்புலரி இஸ்மிக் ஜங்ஷனுக்கு வரணும். அப்படி வந்தாதான் என்ன ஆவாங்க? ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது நடக்கும். அந்த இடத்துல தான் மீட் பண்ணி என்ன செய்யும்? ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க acrosomal reaction. இப்போ when the sperm approaches the egg, first acrosome membrane disintegrates and releasing the sperm lysine or hyaluronidase enzyme. புரியுதா? This enzyme only disintegrates all the egg membranes like coronary data, zona pellucida and the vitelline membrane. So finally the sperm nucleus fuses with the egg nucleus and form the zygote. புரியுதுங்களா? ரைட். அடுத்து வந்து பாலிஸ்பெர்மி. How the polyspermy is avoided? புரியுதா? Once the fertilization is over, அல்லது once the fertilization is accomplished, the cortical granules of the ooplasm form a membrane called fertilization membrane. This membrane only prevents the entry of other sperms into the egg. புரியுதா? fertilization முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊப்ளாசத்துல இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணும்? ஓவம் சுத்தி ஒரு மெம்பரைனை ஃபார்ம் பண்ணும். அந்த மெம்பரைன் என்ன செய்யும்? மற்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள நுழையாம என்ன செய்யும்? தடுக்கும். Thus the polyspermy is avoided அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரைட்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஓவம் உடைய ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டோம் இல்லையா? அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் முடிச்சிட்டோம். இப்ப நீங்க ஸ்பெர்ம் பத்தி சொல்லும்போது நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா ஒரு 6 பாயிண்டாவது எழுதுற மாதிரி பார்க்கலாம். டயக்ராமுக்கு ஒரு மார்க் இருக்கும், லேபிளிங்க்கு ஒரு மார்க், ஏதாவது ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா மார்க் வாங்கிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? ஸ்பெர்ம் இஸ் a flagellated and motile gamete. புரியுதா? flagellum இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஒரு கேமெட் தான் இது, இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது. இந்த ஸ்பெர்ம் எடுத்துட்டீங்கன்னா it consists of different parts like head region, அப்புறம் neck region, middle piece and the tail piece. சரியா? head region consists of என்னது? acrosome and the nucleus. புரியுதா? acrosome என்ன இருக்குது? sperm lysine or hyaluronidase enzyme. acrosome எதுல இருந்து டெவலப் ஆகுது? it develops from Golgi bodies of spermatids. சரி, அதுல இருந்து தான் என்ன செய்யுது? acrosome வந்து டெவலப் ஆகும். அடுத்து நீ மிடில் பீஸ் பத்தி சொல்லும்போது என்னது? mitochondria are found in the middle region and they are spirally arranged. So அதுக்கு பேர் என்ன பேரு? Nebenthal அப்படின்னு பேரு. Mitochondria are spirally arranged in the middle piece. So it refers to Nebenthal பேரு. புரியுதா? So அடுத்து இந்த tail இருக்கு இல்லையா? So tail is useful for the movement of the sperm. So அந்த மாதிரி எழுதிருக்கலாம் நீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? அப்புறம் the entire sperm is covered by plasma membrane. The entire sperm is covered by plasma membrane. And the mitochondria provides energy in the form of ATP. புரியுதா? ATP is useful for the movement of sperm. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டே போலாம். சரியா? ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும்? சாலிடா தப்பு இல்லாம எழுதணும். எழுதலாமா? அடுத்து oogenesis.
ஓகேவா? முதல்ல oogenesis என்னங்கறத எழுதிக்க. வேற ஒண்ணுமே கிடையாது. Formation of egg or ovum in the ovaries called oogenesis. புரியுதா? ஓவரிஸ்ல ஓவம் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம்? oogenesis சொல்றோம். புரியுதா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா எக் மதர் செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அல்லது ஊகோனியல் செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது எழுதணும். நீங்க ஓவரி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஜெர்மினல் எபிதிலியம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அப்போ நீ எப்படி எழுதணும்? சம் ஆஃப் த ஜெர்மினல் எபிதிலியம் ஆஃப் fetal ovary undergoes mitotic division and forms many oogoneal cells or egg mother cells. சரியா? இப்போ some of the oogoneal cells or egg mother cells enter into prophase 1 of meiotic division 1 and form the primary oocyte. சொல்ல புரியுதா? இதுல மெயினா கவனிக்க வேண்டியது no more oocyte is formed after birth. குழந்தை வந்து ஃபீமேல் சைல்ட் பிறந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த எக் மதர் செல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் ஆகுறது. புரியுதுங்களா? So after that there is a temporary arrestment. இப்ப பிரைமரி oocyte ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டெம்பரரி அரஸ்ட்மெண்ட் இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? இதுல வந்து நல்லா கவனிச்சுக்க, 3 இது எழுதணும். பிரைமரி ஃபாலிகல்னா என்ன, செகண்டரி ஃபாலிகல்னா என்ன, அப்புறம் டெர்ஷரி ஃபாலிகல்னா என்னன்னு எழுதணும். புரியுதா? பிரைமரி ஃபாலிகல் அப்படின்னா if the primary oocyte is surrounded by single granular cells called என்னது? பிரைமரி ஃபாலிகல். புரியுதா? பிரைமரி oocyte சுத்தி ஒரு லேயர்ல granular cells இருந்துச்சுன்னா பிரைமரி ஃபாலிகல்னு பேர். Secondary follicle na if the primary oocyte is surrounded by many layers of follicular cells with theca. புரியுதா? நிறைய லேயர்ஸ்ல என்ன இருக்கும்? follicular cells இருக்கும். அதை சுத்தி என்னது? theca இருக்கும். அப்படி இருந்தா என்னது? secondary follicle னு பேர். புரியுதா? tertiary follicle னா primary oocyte சுத்தி உனக்கு என்ன இருக்கும்? theca externa அப்புறம் theca interna with antrum. Antrum என்ன? fluid filled cavity. சொல்ல புரியுதா? 3க்கு வித்தியாசம் புரியுதா? பிரைமரி oocyte சுத்தி ஒரு லேயர்ல கிரானுலார் செல்ஸ் இருந்தா பிரைமரி ஃபாலிகல். புரியுதா? அதே பிரைமரி oocyte சுத்தி நிறைய லேயர்ஸ்ல கிரானுலார் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தீக்கான ஒரு லேயர் அப்படி இருந்தா செகண்டரி ஃபாலிகல். டெர்ஷரி ஃபாலிகல் அப்படின்னா பிரைமரி oocyte சுத்தி வெளிய தீக்கா எக்ஸ்டர்னா தீக்கா இன்டர்னா அப்படி 2 லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரம்னு ஒரு சின்னதா fluid filled cavity இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அதை என்ன சொல்லுவோம் நம்ம? டெர்ஷரி ஃபாலிகல். இப்ப டெர்ஷரி ஃபாலிகல்குள்ள என்ன இருக்குது? பிரைமரி oocyte இல்லையா? இப்ப பிரைமரி oocyte என்ன பண்ணும்? மியாடிக் டிவிஷன் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன செய்யும்? செகண்டரி oocyte வந்து ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்துல நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஃபார்ம் பண்ணும். சொல்ல புரியுதா? எங்க பாரு இதுல கொடுத்திருக்காங்க பாரு. Primary oocyte within the tertiary follicle completes its first meiotic division and form the secondary oocyte. சரியா? It resulting secondary oocyte and first polar body. கடைசியா நமக்கு என்ன ஆகும்? secondary oocyteம் first polar body ஃபார்ம் ஆகும். இப்ப நல்லா கவனிச்சுக்க, second meiotic division occurs only during the fertilization time. புரியுதா? எப்ப fertilization நடக்குதோ அப்பதான் second meiotic division நடக்கும். சொல்ல புரியுதா? If there is no fertilization, there is no second meiotic division, finally the second polar body and ovum disintegrates. புரியுதா? fertilization நடந்தா ஓவமும் செகண்ட் போலார் பாடியும் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும்? டிஸ்இன்டெகிரேஷன். புரியுதா? சோ இவ்வளவு விஷயம் நீ என்ன செய்யணும்? oogenesis எழுதணும். அப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் உனக்கு தெரியும். இது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய 5 மார்க் क्वेश्चन. சரியா? மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னங்கிறது பாத்துக்கணும். ஒன்னு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதுக்கு முதல்ல டெஃபினிஷன் எழுதிக்கா. So it occurs in every 28 or 29 days during the reproductive life of the female, starts from puberty and ends in menopause except the pregnancy period. புரியுதா? அதான் என்ன சொல்றோம்? மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்றோம். புரியுதா? அடுத்து மென்ஸ்ட்ரல் பேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ் என்னது? மென்ஸ்ட்ரல் பேஸ். இது வந்து 3 ல இருந்து 5 டேஸ் வரைக்கும் நடக்கும். சரியா? எதனால நடக்குது? இந்த ஸ்டேஜ்ல வந்து கவனிச்சீங்கன்னா the estrogen and progesterone level very low. அல்லது there is nil and there is no secretion of progesterone and estrogen. நான் சொல்லிடலாம். சுத்தமா இந்த ஹார்மோன்ஸ் வந்து
இந்த பீரியட்ல செக்ரீட் ஆகுறது இல்ல. அப்ப என்ன நடக்குது? the endometrium wall and its blood vessels degenerate. புரியுதா? அதன் காரணமா யூட்டிரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வால் அது உள்ள இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அது ரெண்டு என்ன செய்யுது? டேமேஜ் ஆகுது. அப்படி டேமேஜ் ஆகுதுன்னா இட் காசஸ் ப்ளீடிங். புரியுதா? ப்ளீடிங்ங்கிறது என்னது? இட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் நான் பிரெக்னன்சி. பிரெக்னன்ட் ஆகுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது, இந்த ப்ளீடிங் ஃபேஸ் அப்படிங்கிறது. புரியுதா? In some cases it occurs little earlier due to some stress அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அனீமியா, இந்த மாதிரி காரணங்களால என்ன செய்யலாம்? கொஞ்சம் ஏர்லியா கூட என்ன செய்யலாம்? நம்மளுக்கு இந்த மென்சுரல் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ். எத்தனாவது? 5th டேல இருந்து 14th டே அந்த பீரியட்ல இருக்கிறது தான் என்னது? ஃபாலிகுலர் ஃபேஸ். இதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வேணும், கவனிச்சுக்க. ஓவரிஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது, எண்டோமெட்ரியம் யூட்டிரஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத என்ன செய்யணும்? தெரியணும். புரியுதா? ஓவரிஸ்ல நல்லா கவனிச்சுக்க. the primary follicle is converted into mature Graafian follicle. புரியுதா? அது எங்க நடக்குது? ஓவரியில. இந்த யூட்டிரஸ்ல என்ன நடக்குது? இந்த எண்டோமெட்ரியம் வால் ஏற்கனவே டேமேஜ் ஆச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, அது வந்து என்ன செய்யும்? it started to regenerate. புரியுதா? ரெண்டு விஷயம் நடக்குது. எண்டோமெட்ரியம் வால் என்ன பண்ணுது? ரீஜெனரேட் ஆகுது. பிரைமரி ஃபாலிகுல் வந்து எதா மாறுது? மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகுலா மாறுது. இதுக்கு காரணம் என்னது? இந்த FSH LH அப்படிங்கிற ஹார்மோன். புரியுதா? it is mainly due to FSH and LH. சொல்ல புரியுதா? அடுத்து நல்லா கவனிச்சுக்க. when the follicles develop, இப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, மெச்சூர், இந்த மாதிரி follicles develop ஆகும்போது they secrete the hormone called estrogen. புரியுதா? ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் ovulatory phase, it occurs at the 14th day of menstrual cycle. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? ovulation is nothing but the removal of secondary oocyte from the mature Graafian follicle. புரியுதா? மூணாவது பாயிண்ட் என்ன எழுதணும்? LH causes ovulation. புரியுதா? மறந்துடாது. ரைட். ஃபைனலா luteal அல்லது secretory phase. இது எங்க? 15th டேல இருந்து 28th டே வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் சொல்றோம் luteal phase னு சொல்றோம். புரியுதா? நல்லா கவனிச்சுக்க. ஆஃப்டர் ஓவலேஷன் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த கிராஃபியன் ஃபாலிகல், the empty Graafian follicle is converted into corpus luteum. புரியுதா? corpus luteum only secretes the hormone called progesterone. சொல்ல புரியுதா? கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணுது? ப்ரோஜெஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ப்ரோஜெஸ்டெரான் இஸ் ஹைலி எசென்ஷியல் ஃபார் பிரெக்னன்சி. சரியா? அதுக்கு பேர் என்ன பேரு? பிரெக்னன்சி ஹார்மோன் பேரு ப்ரோஜெஸ்டெரான். புரியுதா? அதுதான் அந்த எம்ப்ரியோ வந்து யூட்டிரஸ்ல மெயின்டைன் பண்ணும். புரியுதா? அதே நேரத்துல இது என்ன பண்ணும்? இட் ப்ரிப்பேர்ஸ் த எண்டோமெட்ரியம் வால் டு ரிசீவ் த டிவைடிங் டு ரிசீவ் த ஃபெர்டிலைஸ்ட் ஓவம். புரியுதா? ஓவம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை ரிசீவ் பண்றதுக்காக என்ன செய்யுது? எண்டோமெட்ரியம் வால்ல வந்து ரெடி பண்ணும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கலன்னு வச்சுக்காங்க. if there is no fertilization, the corpus luteum becomes corpus albicans. சொல்ல புரியுதா? இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, ஏன் வந்து செக்ரட்டரி பேஸ்னு சொல்றோம் அப்படின்னா, the uterine wall secretes the highly nutritious fluid for the developing fetus அல்லது embryo. புரியுதா? That's why it is called secretory phase. சொல்ல புரியுங்களா? சோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும்? எழுதணும். menstrual cycle டெஃபினிஷன் எழுதணும். அந்த 4 ஹெடிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டயகிராம் வந்து என்ன செய்யணும்? நீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா வரைய முடியலன்னா கூட லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டயகிராம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய புரியுதா? சோ அந்த மாதிரி 2 டயகிராம்ஸ்தாவது வரைஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு என்ன செய்யும்? உனக்கு மார்க் கிடைக்கும். தெரியுதா? இது வந்து கம்பல்சரி. இதுக்கப்புறம் மேல இருக்கிறதுல என்ன செஞ்சுக்காங்க? அட்லீஸ்ட் ஒண்ணு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இவ்வளவுதான் இது menstrual cycle. செகண்ட் சாப்டர்ல புரியுதா? என்னென்ன क्वेश्चंस கேட்கறாங்கன்னு தெரியுதா? உங்களுக்கு ஐடியா இருக்குதா? ரைட். அடுத்து சாப்டர் 3 கவனி. ஃபர்ஸ்ட் வந்து ஆம்னியோசிந்தசிஸ். ஆம்னியோசிந்தசிஸ் பத்தி 2 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம்,
நம்மளுக்கு புக் பேக்லயே ஒரு 2 क्वेश्चंस இருக்குது ரைட் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்ங்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னது amniocentesis is a prenatal technique prenatal என்ன prenatal postnatal prenatalனா குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் தான் prenatal technique னு சொல்றோம் புரியுதா ரைட் it is a prenatal technique ஓகேவா இது எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது it is useful this amniocentesis is done just to know the chromosomal abnormalities of the fetus புரியுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும் it is a prenatal technique so it is useful to know the chromosomal abnormalities of the fetus and the amniocentesis is usually done during 15th and 20th week of gestation புரியுதா பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறமா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா 15வது அல்லது 20வது வாரத்துல பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் இது the amniocentesis how it is done amniotic fluid is collected with the help of a long needle why it is collected because amniotic fluid contains the fetal cells or tissues குழந்தைகிட்ட என்ன செல்ஸ் டிஷ்யூ இருக்குதோ அது அந்த fluidல இருக்கும் அப்ப அந்த fluidல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா என்ன தெரியும் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா சோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீ எழுதணும் அடுத்து சரோகேசினா என்னன்னு தெரியும் சரோகேசினா தமிழ்ல வாடகை தாய்ன்னு சொல்றோம் இல்லையா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது சோ இட் இஸ் a assisted reproductive system சரியா assisted reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person who will become the newborn child's parent after birth இங்க கவனி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சரோகேட் மதருக்கும் இன்னொரு பேரண்ட்ஸ்க்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட் இந்த சரோகேட் மதர் என்ன செய்யணும் குழந்தைய வந்து அந்த பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லா பாதுகாப்பா பாத்துக்கணும் அதே மாதிரி என்னது டெலிவரி ஆகி என்ன செய்யணும் அந்த குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் இஸ் மேட் பிட்வீன் த சரோகேட் மதர் அண்ட் த கப்பிள்ஸ் சரியா இங்க என்ன பண்றாங்க the dividing embryo அதாவது the embryo with 8 plastomere stage is transferred to the surrogate mother's uterus சரியா for this reason we follow the procedure exactly which is followed in the IVF method புரியுதா IVF methodல நம்ம என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோமோ அதே மெத்தட்ல என்ன செய்றோம் அந்த 8 செல் ஸ்டேஜ்ல பிளாஸ்டோமியர்ஸ் ரெடி பண்றோம் அப்படி ரெடி பண்ணிட்டு அதே என்ன செய்றோம் சரோகேட் மதருடைய யூட்டிரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் புரியுதா அப்போ நீ எப்படி எழுதணும் இந்த என்னது the plastomere அது embryo with 8 celled plastomere is prepared by the procedure which is followed in IVF method சரியா அப்போ 8 செல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோவை நீங்க மதர் அந்த சரோகேட் மதருடைய யூட்டிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா சோ ஆட்டோமேட்டிக்கலி the embryo will be developed இல்லையா சோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும் அவங்க டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய என்ன செய்யணும் பேரண்ட்ஸ் தான் ஒப்படைச்சணும் சரியா சோ நீ ஒரு 2 பையன் 3 பையன் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் சொல்ல புரியுதா இல்லையா அந்த டிவைடிங் எம்ப்ரியோ அந்த எம்ப்ரியோ வந்து எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னா IVF மெத்தட் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம் இல்லையா டெஸ்ட் பேபி அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு என்ன செய்றோம் அந்த 8 செல் எம்ப்ரியோவை மதருடைய யூட்டிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் ஒரு எம்ப்ரியோவை டெவலப் பண்ணும் புரியுதா சரி ஒரு 2 பாயிண்ட் இன்னொரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரைட் அப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபீடிசைட் அண்ட் இன்ஃபன்டிசைட் உனக்கு தெரியும் ரொம்ப ஈஸி ஃபீடிசைட்னா killing the fetus inside the mother's uterus infanticide killing the female baby after birth இல்லையா ரைட் அதை எழுதிக்கலாம் அப்புறம் இந்த preventive measures of STDs இது உனக்கு தெரியும் புக் பேக் கொஸ்டின் தான் ஈஸியா எழுதலாம் avoid sex with unknown partner அப்புறம் use condoms in case doubt consult their doctor for diagnosis and get complete treatment புரியுதா புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 mark question
அப்புறம் so what are the risk factors for cervical cancer? cervical cancerக்கு என்னென்ன risk factors? ரெண்டு தான் மெயினா. ஒன்னு வந்து என்னது, having multiple sexual partner. ரெண்டாவது prolonged use of contraceptive pills. புரியுதா? இது ரெண்டு தான் என்னது நமக்கு cervical cancerக்கான risk factors. புரியுதா? அப்புறம் STD வந்து how are STDs transmitted? ஒன்னு வந்து என்னது, it is sexually transmitted disease are mainly transmitted through sexual contact. ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னது, by sharing infusion needles, அப்புறம் surgical instruments, so it can be transmitted during blood transfusion. சரியா? sometimes it can be transmitted from infected mother to baby. புரியுதா? so இதுதான் வந்து என்னது, எப்படிலாம் இந்த STDs வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? தேர்ட் லெசன் புரியுதா? ஃபோர்த் லெசன் பாரு, ரைட் தி காஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோத்துக்கான மெயின் காஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. புரியுதா? அல்லது ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21 ரிசல்ட்ஸ் இன் டவுன் சிண்ட்ரோம். புரியுதா? மாத்தி மாத்தி எழுதக்கூடாது, குரோமோசோம் நம்பரை மாத்திரக்கூடாது. டவுன் சிண்ட்ரோம்க்கு 21 அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். இப்ப அடுத்து வந்து பாருங்க, a character present in grandfather goes to grandson through daughter. Draw flowchart for this pattern of inheritance. இது நீங்க என்ன செய்யுங்க, கலர் பிளைண்ட்னஸ் நம்ம படிச்சோம். X-linked inheritanceக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். ஒன்னு வந்து என்னது, ஹீமோபிலியா, இன்னொன்னு வந்து என்னது, கலர் பிளைண்ட்னஸ். புரியுதா? கலர் பிளைண்ட்னஸ்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஃப்ளோ சார்ட் இருக்கும். புரியுதா? ஒன்னு வந்து எப்படி இருக்கும், கலர் பிளைண்ட் மேன், அப்புறம் நார்மல் உமன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், கலர் பிளைண்ட் உமன், நார்மல் மேன். சரியா? இதுல வந்து என்னது, அந்த கலர் பிளைண்ட் மேன் வித் என்னது நார்மல் உமன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்க என்ன செய்யணுங்க வரையணும். புரியுதுங்களா? மதர் வந்து சாரி ஃபாதர் வந்து என்னது கலர் பிளைண்டா இருக்கிறாங்க அப்படின்னா, பேரனுக்கு அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, கேரியர் டாட்டர். நல்லா புரிஞ்சுக்கா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபாதருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது பேரண்ட்ஸ் மேல் ஃபீமேல் முடிச்சாங்க, மதர் ஃபாதர்னா, ஃபாதர் வந்து என்னது, ஃபாதருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. அவங்களுடைய பேரனுக்கு யார் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, கேரியர் டாட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். புரியுதா? அது எப்படிங்கிறத க்ளோஸ் சார்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். என்ன புரிஞ்சுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, if a marriage occurs between normal man, நார்மல் மேன் யாரு கவனிங்க, இங்க ஹீமோபிலியா சொன்னோம் இல்லையா, ஹீமோபிலியாங்கிறது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? இதுல என்ன கொடுத்திருக்கிறான், நார்மல் மேன் அப்படின்னா கேபிட்டல் ஹெச் போட்டுதாங்க என்னது நார்மல், ஸ்மால் ஹெச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது ஹீமோபிலிக் மேல். இங்க கவனிங்க, எக்ஸ் ஒய்ல கேபிட்டல் ஹெச் இருந்துச்சுன்னா நார்மல். புரியுதா? ஸ்மால் ஹெச் இருந்தாதான் என்னது ஹீமோபிலியா. சரியா? இங்க என்ன கொடுத்திருக்கிறான், மேன் வந்து நார்மலா இருக்கிறாங்க, ஃபீமேல் எப்படி இருக்கிறாங்க, ஹீமோபிலிக்கா இருக்கிறாங்க. அதாவது எக்ஸ் எக்ஸ்ல கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஹெச். புரியுதா? இங்க கேரியரா ஒரு ஹெச் இருந்தாலும் என்னது ஹீமோபிலியா தான், ரெண்டு ஹெச் இருந்தாலும் ஹீமோபிலியா தான், ஃபீமேல போட்டு. சோ அது எப்படிங்கறத நான் உனக்கு நினைச்சிடறேன், உனக்கு அப்புறமா ஃப்ளோ சார்ட்ல போட்டு காமிக்கணும். சரியா? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நான் நினைச்சிடறேன் தனியா, இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் தனியா ஃப்ளோ சார்ட் உனக்கு அப்புறமா போட்டு காமிக்கிறேன் எப்படிங்கிறது. அப்புறம் ஃபோர்த் லெசன்ல பாருங்க, இந்த XY chromosomal system of sex determination, males have only one X chromosome whereas females have two. How does the organism compensate for this dosage differences between the sexes? புரியுதா? இப்ப மேல் ஃபீமேல் எடுத்துட்டீங்கன்னா, ஃபீமேல்ல வந்து ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, மேல்ல வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கு இல்லையா? இது ரெண்டுக்கும் எப்படி இந்த டோசேஜ் காம்பன்சேஷன் வந்து
அட்ஜஸ்ட் ஆகுது, எப்படி காம்பன்சேட் ஆகுது அப்படிங்கறது கான்செப்ட். நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா லியான்ஸ் ஹைபோதீசிஸ், வாட் இஸ் பேர் பாடி, இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கும், இதுக்கான ஆன்சர் இருக்கும். புரியுதா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா though the female has two X chromosome, only one X chromosome is in active condition, another X chromosome in inactive condition. So the male and female both, each one has only one active X chromosome. புரியுதா? ஃபீமேல்ல ரெண்டு எக்ஸ் இருந்தா கூட ஒரு எக்ஸ் தான் எப்படி இருக்குது, ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. புரியுதா? இன்னொன்னு இன்ஆக்டிவா தான் இருக்கு. அப்போ ஃபீமேல்லயும் ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் ஆக்டிவா இருக்குது, அதே மாதிரி மேல்லயும் ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் ஆக்டிவா இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடும். புரியுதா? இதுதான் அதுக்கான ஆன்சர். இங்க எப்படி கொடுத்திருக்காங்க பாரு, in mammals the necessary dosage compensation is accomplished by the inactivation of one of the X chromosome in female, so that both males and females have only one functional X chromosome per cell. Mary Leon suggested that bare bodies represented an inactive chromosome for Leon's hypothesis. சொல்ல புரியுதா? அப்புறம் இந்த மென்ஷன் எனி 3 applications of karyotype, இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வைஸ் கொஸ்டின். சோ அதுல புக்ல கொடுத்திருக்கிற மாதிரி என்ன செய்யணும், அந்த எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், எழுதணும். புரியுங்களா? 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ஸ் இருக்குதா? 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நீ பார்த்து ரைட். அடுத்து இது வந்து what are multiple alleles, describe their inheritance in human with example. புரியுதா? முதல்ல மல்டிபிள் alleles-னா என்னன்னு எழுதணும். இது நமக்கு 4th லெசன்ல இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல லாஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் பேராகிராஃப் மேல இருக்கிற பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப்ல தான் இருக்கு. மல்டிபிள் alleles என்னன்னா when 3 or more alleles located at the particular locus on the homologous chromosome and control a particular character called multiple alleles. The inheritance of these alleles called multiple allelism. புரியுதா? ஹோமோலகஸ் குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்ஸ் இருந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது மல்டிபிள் அல்லீல்ஸ்னு பேர். புரியுதா? இந்த அல்லீல்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆச்சுன்னா அதை என்ன சொல்றோம், மல்டிபிள் அல்லீலிசம் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஏபிஓ பிளட் குரூப். சரியா? ஏபிஓ பிளட் குரூப்பை பத்தி சொல்லும் போது முதல்ல என்ன எழுதிருந்தோம், நீங்க 3 சயின்டிஸ்ட் நேம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து பால் லான்ஸ்டீனர், ரெண்டாவது வந்து வான் டி காஸ்டல் அண்ட் ஸ்பர்லி, மூணாவது ஆள் யாரு, பெர்ன்ஸ்டீன். புரியுதா? லான்ஸ்டீனரை பத்தி சொல்லும்போது லான்ஸ்டீனர் only discovered the surface antigen A and B on the surface of human RBC. புரியுதா? Based on the presence or absence of these two antigens, he classified the blood groups into 3 types, namely blood group A, அப்புறம் B, அப்புறம் O. புரியுதா? ரெண்டாவது பாயிண்ட், வான் டி காஸ்டல் அப்புறம் ஸ்டர்லி, they only discovered the rarest blood group called AB blood group. சரியா? O blood group is called universal donor, அப்புறம் AB blood group is called universal recipient. சொல்ல புரியுதா? அப்புறம் பெர்ன்ஸ்டீன் பத்தி சொல்லும்போது பெர்ன்ஸ்டீன் only discovered the inheritance of blood group in human beings by multiple alleles. புரியுதா? ஹியூமன் பீயிங்ல வந்து பிளட் குரூப் வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படிங்கறத அவர் தான் என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறார். புரியுதா? அடுத்து there are 3 autosomal alleles are located on the chromosome number 9. They only determine the blood group in any person. புரியுதா? ஒவ்வொருத்தருடைய பிளட் குரூப்பை வந்து தீர்மானிக்கிறது ஒரு 3 autosomal alleles. அது எது எதுலாம், IA, IO, அப்புறம் என்னது IB. சரி, IA, IB, IO. சொல்ல புரியுதுங்களா? ஞாபகத்துல வச்சுக்க. The gene which determines the blood group is marked as capital I or capital L. Capital L refers to Lansdiner. Capital I refers to isoagglutination. சொல்ல புரியுதா? அப்புறம் IA allele specifies A antigen, IB allele specifies D antigen, IO allele specifies no antigen. புரியுதா? அப்புறம் செக்ரிட்டார்ஸ்னா என்னன்னு எழுதணும்,
if these antigens are found in the secretions like saliva called secretors. புரியுதா? நம்மளுடைய secretions முக்கியமா saliva மாதிரியான secretionsல இந்த ஆன்டிஜன் A அல்லது B இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? secretors சொல்றோம். எந்த ஆன்டிஜன் இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவோம்? நான் secretors பேர். சொல்ல புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏ ஆன்டிஜன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, பி ஆன்டிஜன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது தெரியணும். both IA allele and IB allele produce என்னது transferase enzyme. முக்கியமா IA allele என்ன பண்ணும்? produces N-acetyl galactose transferase enzyme. This enzyme add N-acetyl galactosamine to the precursor and become the A antigen. புரியுதா? அதே மாதிரி IB allele என்ன பண்ணும்? produces the galactose transferase enzyme. This enzyme add galactose to precursor. Result IB antigen is formed. புரியுதா? IO allele does not produce any one of these enzyme. புரியுதா? galactose transferase அதையும் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, N-acetyl galactose transferase அதையும் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. அதனால உனக்கு A ஆன்டிஜனும் சரி B ஆன்டிஜனும் செய்யாது, ஃபார்ம் ஆகாது. அதனால தான் O blood groupல என்ன கிடையாது? நோ ஆன்டிஜன். O blood groupக்கு என்ன கிடையாது? நோ ஆன்டிஜன். அதனால IA allele நம்ம IO allele என்ன சொல்றோம்? null allele அப்படின்னு பேரு. புரியுதா? கடைசியா ஒரு ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். IA is equal to IB. IA and IB alleles are called codominant alleles, but they are dominant over IO allele. சொல்ல புரியுதா? IA IB allele என்ன சொல்றோம்? codominant alleles னு சொல்றோம், but they dominant over IO allele. சொல்ல புரியுதா? கடைசியா ஒரு சைல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணு அல்லீல்ல ஏதோ ஒரு அல்லீல்ல தான் ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து செய்யும் ரிசீவ் பண்ணும். புரியுதா? இப்ப அம்மா அப்பான்னு இருக்காங்க, அம்மா கிட்ட இருந்து IA IO IB இந்த மூணுல ஏதோ ஒண்ணு ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து இந்த மூணு அல்லீல்ல ஏதோ ஒண்ணு ரிசீவ் பண்ணும். ஃபைனலா ஜெனரலா பாத்தீங்கன்னா மொத்தமா 4 பிளட் குரூப் தான். A பிளட் குரூப், B பிளட் குரூப், அப்புறம் என்னது O பிளட் குரூப், அப்புறம் AB. புரியுதா? அடுத்து ஜீனோடைப்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. புரியுதா? A பிளட் குரூப்புக்கு IA IO, B பிளட் குரூப்புக்கு IB IB IO, AB க்கு வந்து IA IB, O க்கு வந்து IO IO. சொல்ல புரியுதுங்களா? இது வந்து டேபிள்ல வந்து ரொம்ப முக்கியம். இங்க கவனி. A பிளட் குரூப்னா A ஆன்டிஜன் இருக்கும், B பிளட் குரூப்னா B ஆன்டிஜன் இருக்கும், O பிளட் குரூப்னா இந்த ஆன்டிஜன் இருக்காது. A பிளட் குரூப்னா AB னா A இருக்கும் B இருக்கும். புரியுதா? அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்க. இப்போ A பிளட் குரூப்புக்கு A ஆன்டிஜன், அப்படியே ஆன்டி பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆன்டி B ஆன்டிபாடி இஸ் ஃபவுண்ட் இன் தி பிளட் பிளாஸ்மா. புரியுதா? இப்போ B பிளட் குரூப்னா என்ன இருக்கும்? B ஆன்டிஜன் இருக்கும். ஆனா ஆன்டிபாடி எப்படி எழுதணும்? ஆன்டி A ஆன்டிபாடி இன் தி பிளட் பிளாஸ்மா. சரியா? O பிளட் குரூப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி A ஆன்டி B ஆன்டிபாடிஸ் இன் தி பிளட் பிளாஸ்மா இருக்கும். சரியா? ஆனா AB பிளட் குரூப்புக்கு என்ன இருக்காது? நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் எதுவும் இருக்காது. சொல்ல புரிஞ்சுங்களா? O பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் இருக்காது, AB பிளட் குரூப்புக்கு வந்து அந்த ஆன்டிபாடிஸ் ஆன்டி A அப்புறம் ஆன்டி B ஆன்டிபாடிஸ் இருக்காது. இவ்வளவு எழுதணும். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி கேரியர் டைப்பிங். கேரியர் டைப்பிங் என்ன? இது வந்து 2 மார்க்ஸ்ல கூட கேட்பாங்க. So it is a technique or it is a procedure in which we separate the complete set of chromosomes from the cell. All the chromosomes are arranged in an order. புரியுதா? ஒரு செல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? எல்லா செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் செப்பரேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் ப்ராப்பரா அதனுடைய ஹைட் வைஸா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேரு? கேரியர் டைப்பிங்னு பேரு. உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியர் டைப்பிங். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குதா? ஞாபகத்துல வச்சுக்க. ஒன்னு வந்து ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன், மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் குரோமோசோமல் அபரேஷன்ஸ். புரியுதா? அந்த டெலிஷன், டியூப்ளிகேஷன், டிரான்ஸ்லோகேஷன் இருக்கு இல்லையா? அந்த என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் லைக் ஆனிப்ளாய்டு. ஆனிப்ளாய்டுனா அப்நார்மல் குரோமோசோமல் நம்பர். புரியுதா?
இப்போ 46 குரோமோசோம்னா 47 இருக்குதா 45 இருக்குதா அந்த மாதிரி விஷயங்களை தெரியலாம். அப்புறம் வந்து ஜெனடிக்கல் டிசீஸ் ஏதாவது ஹியூமன்ஸ்ல இருக்கா இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரியுதா? சோ இவ்வளவுதான் மேஜரா செஞ்சிருக்கிறாங்க. 4th லெசன்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. சொல்ல புரியுதா? இது ஓகேவா? இது சாப்டர் 5 எடுத்துட்டீங்கன்னா வாட் ஆர் என்னென்ன கொஸ்டின்ஸ் பாருங்க 2 மார்க்ஸ்ல. ஓப்ரான்ஸ், how many operans groups are present in E. coli? ஓப்ரான்ஸ்னா என்ன? E. coliல எத்தனை ஓப்ரான்ஸ் இருக்குங்கிறத எழுதணும். புரியுதா? ஓப்ரான் அப்படின்னா cluster of genes with related functions called ஓப்ரான். புரியுதா? E. coli consists of 260 genes. All the 260 genes are grouped into 75 different operons. புரியுதா? E. coliல என்ன இருக்குது? 260 genes இருக்குது. அது மொத்த ஜீன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க 75 ஓப்ரான்ஸா பிரிச்சிருக்காங்க. புரியுதா? அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன்னா நல்லா கவனிச்சா. So it is the copying of genetic information from one of the DNA strand into the mRNA called transcription. DNA ல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து mRNA க்கு காப்பி ஆகக்கூடிய அந்த process தான் என்ன சொல்றோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். புரியுதா? So it is a process of copying of genetic information from one of the DNA strand into the mRNA called transcription. சொல்ல புரியுதா? 2 mark question. அடுத்து சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல். ஒரு செல் எடுத்துட்டீங்கன்னா மெயினா என்ன நடக்குது அப்படிங்கறத எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ என்னது ரெப்ளிகேட் ஆகும். அடுத்து அதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுனால mRNA ஃபார்ம் ஆகும். mRNAல வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுனால ஃபைனலா புரோட்டீன்ஸ் வந்து என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். புரியுதா? இது ஃப்ளோ சார்ட் பார்த்து வச்சுக்க, முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், கோடிங் ஸ்டாண்ட், அதே மாதிரி லீடிங் ஸ்டாண்ட், லாகிங் ஸ்டாண்ட். ஏற்கனவே ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பாருங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இப்போ டிஎன்ஏன்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னோம். ஒரு ஸ்டாண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இன்னொன்னு பேர் கோடிங் ஸ்டாண்ட். புரியுதா? கோடிங் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து mRNA காப்பி ஆகாது. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியதான் என்ன செய்யும் உனக்கு mRNA காப்பி ஆகும். புரியுதா? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எடுத்துக்க, இது வந்து லீடிங் ஸ்டாண்ட் சொல்றோம், அது வந்து லாகிங் ஸ்டாண்ட். சரியா? டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட polarity வந்து 3' to 5'. அங்க வந்து அப்படியே ஆப்போசிட் 5' to 3'. இங்க வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல ரெப்ளிகேஷன் வந்து கண்டினியூஸா நடக்கும், அங்க வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் mRNA காப்பி ஆகும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாரு, டிரான்ஸ்கிரைப் இன்டு தி mRNA. அங்க வந்து என்னது டிஸ்ப்ளேஸ்ட் டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்து நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு mRNA. எங்க என்ன நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் சேம் ஆஸ் mRNA. புரியுதா? அது பாத்துக்க. அப்புறம் ஜெனடிக் கோட், நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் படிச்சிருப்போம். ஆனா ஜெனடிக் கோடுக்கான டெஃபினிஷன் வந்து நீ படிச்சிருக்க மாட்டேன். சரியா? சோ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் இருக்குல்ல, அதுக்கு முந்தின பேஜ்ல இதுக்கான டெஃபினிஷன் இருக்கும் மிடில்ல. சரியா? அதுக்கு முந்தின பேஜ்ல ரைட் சைடுல மிடில்ல என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க ஜெனடிக் கோட்னா என்ன அப்படின்னு. என்னன்னு பாருங்க. ஈச் அமினோ ஆசிட் இன் a polypeptide chain is represented by a sequence of 3 nucleotides in the mRNA known as the genetic code. சரியா? mRNA ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா மூணு செஞ்சிருப்போம், கோடானா பிரிச்சிருப்போம் இல்லையா? அது எதை குறிக்குது? ஒவ்வொரு கோடான்ங்கிறது ஒவ்வொரு அமினோ ஆசிட குறிக்குது. புரியுதா? mRNA இருக்கக்கூடிய அந்த கோடான்ஸ் ஏற்ற மாதிரி தான் புரோட்டீன்ல என்ன செய்யும் அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சொல்ல புரியுங்களா? mRNA என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யும் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகும். சொல்ல புரியுங்களா? இப்ப mRNA ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமினோ ஆசிட்னா அந்த அமினோ ஆசிட் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். எல்லாமே எதை பேஸ் பண்ணி இந்த mRNA பேஸ் பண்ணி. புரியுதா? இல்ல வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஜெனடிக் கோட் இஸ் தி சீக்வென்ஸ் relationship between nucleotide in mRNA and the amino acids in the proteins they encode. புரியுதா? இந்த ரெண்டு டெஃபினிஷனும் பார்த்துக்கா, புக்ல மார்க் பண்ணி வச்சுக்க. முக்கியமான ஒரு 2 மார்க் क्वेश्चन. சரியா? நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் படிச்சிருப்போம். அதுல நான்சென்ஸ் கோட்னு லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்குதா? ஒரு 3 கோடான நம்ம என்ன சொல்றோம் நான்சென்ஸ் கோடான். என்ன கோடான்?
நான்சென்ஸ் கோடான். எதெல்லாம் பாரு, UAA அப்புறம் UAG அப்புறம் என்னது UGA. அத வந்து என்ன சொல்றோம் நம்ம, டெர்மினேஷன் கோடான் அல்லது நான்சென்ஸ் கோடான்னு சொல்றோம், புரியுங்களா? அல்லது ஸ்டாப் கோடான்ஸ், எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம். நான்சென்ஸ் அல்லது ஸ்டாப் கோடான் அல்லது டெர்மினேஷன் கோடான்ஸ். வெரி குட். அப்புறம் மென்ஷன் எனி 2 கோல்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். மொத்தம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல கோல்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 5 பாயிண்ட்ஸ். சரியா? அது மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், பிரிச்சு. இப்போ 2 மார்க்ஸ்ல கேட்டா என்ன செய்வாங்க, ஏதாவது 2 பாயிண்ட்ஸ். 3 மார்க்ஸ்னா நீங்க என்ன செய்யணும், 3 பாயிண்ட்ஸ். அல்லது அடிஷனலா 1 2 எழுதுனா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதாவது பாயிண்ட் தப்பா இருந்தா கூட என்ன செய்வாங்க, மார்க் ஃபுல்லா வரும். என்ன அது நீங்க படிச்சிருப்பீங்க, பாயிண்ட் வைஸ் கொஸ்டின்ல பார்த்து. அடுத்து லீடிங் ஸ்டாண்ட், லாகிங் ஸ்டாண்ட். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரியா? ரெண்டு முக்கியமான புக் பேக் கொஸ்டின். ஒன்னு வந்து லீடிங், லாகிங், இன்னொன்னு டெம்ப்ளேட், கோடிங். புரியுதா? ஆன்சர் பாத்தீங்கன்னா மோரலா சிமிலரா வர மாதிரி பார்த்து. லீடிங் ஸ்டாண்ட் என்ன சொல்றோம், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். அங்க லாகிங் ஸ்டாண்ட் வந்து கோடிங் ஸ்டாண்ட். இதனுடைய polarity வந்து 3 prime and 5 prime and அங்க வந்து அப்படியே ஆப்போசிட். இங்க ரெப்ளிகேஷன் கண்டினியூஸா இருக்கும், அங்க வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும். இது இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து mRNA டிரான்ஸ்கிரைப் ஆகும், அங்க வந்து என்ன செய்யாது, ஆகாது. டிஸ்பிளேஸ் டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்க நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் இஸ் காம்ப்ளிமெண்டரி டு mRNA. இங்க நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் சேம் ஆஸ் mRNA. mRNA என்ன மாதிரி இருக்கு அதே மாதிரியான சீக்வென்ஸ் தான் இந்த ஸ்டாண்ட்ல இருக்கு. புரியுதா? அதாவது லாகிங் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் மாதிரி தான் mRNA ஸ்டாண்ட்ல இருக்கு. சரியா? ஆனா இது வந்து எப்படி, அப்படியே ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சரியா? காம்ப்ளிமெண்ட் என்ன, புரியுதா? அங்க ஒண்ணு இருந்தா இங்க இருக்கா, இங்க அங்க H இருந்தா இங்க C, இங்க C இருந்தா அங்க H, அந்த மாதிரி மாறி. ஏன் வந்து அடுத்த क्वेश्चन பாரு, why the human genome project is called mega project. புரியுதா? நம்ம ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஞாபகத்துல வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, it took 30 minutes to complete. ஆமா, அது எழுதிக்கலாம். அடுத்து human genome is about 25 times larger than the genome of any organism. அடுத்து human genome is said to have approximately 3 into 10 power 9 chemical base pairs. அடுத்து, so the first vertebrate genome to be complete. புரியுதா? இந்த 4 ரீசன்காக நம்ம என்ன சொல்றோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? எழுதலாமா? முதல்ல 13 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க. ரெண்டாவது 25 times larger than the genome of any organism, அது ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் பாத்தீங்கன்னா 3 into 10 power 9 பேஸ் பேர்ஸ். அப்புறம் so it was the first vertebrate genome to be complete. vertebrate முறையா கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு ஜீனோம் அப்படின்னா இது நம்ம ஹியூமன் தான். சரியா? அடுத்து பாரு, by which event PCR help in RNA replication, write in brief about the chemical reactions of that process. PCR நம்ம பத்தி 9th லெசன்ல படிச்சிருக்கோம், polymerase chain reaction. சரிதானா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் PCR RNA replication, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் PCR. கவனி, by which event the PCR help in RNA replication, write in brief about the chemical reactions of that. இது வந்து ஒரு பப்ளிக்ல கம்பல்சரியா கேட்ட क्वेश्चन. புரியுதா? அந்த process பேர் என்ன பேரு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் process, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் PCR. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, in this process the RNA molecules mRNA must be converted to complementary DNA by the enzyme reverse transcriptase. புரியுதா? நல்லா கவனிச்சுக்க. mRNA is converted into cDNA by reverse transcriptase. புரியுதா? இந்த ஈக்குவேஷன் மாதிரி போடலாம். mRNA gives என்னது, reverse transcriptase போட்டு அங்க என்ன எழுதணும், cDNA complementary DNA. புரியுதா?
அந்த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ தான் பாத்தீங்கன்னா serves as the template for PCR technique. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கா. mRNA எங்க நடக்குது? mRNA வந்து எதா மாறுது? cDNA மாறுது. அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். இந்த cDNA வந்து எங்க பயன்படுத்துறாங்க? PCR டெக்னிக்ல டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? cDNA then serves as the template for PCR. அப்புறம் write about the methodologies of human genome project. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல என்ன மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்றாங்க 5 மார்க்ஸ்ல கேட்டுக்கிறாங்க. எப்படி ஷார்ட்டா கவனி, எப்படி ஷார்ட்டா எழுதுறதுன்னு பாத்துக்க. ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க நாளைக்கு குரூப்ல அனுப்புவேன். நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக் பேக் பேஸ் தான். அப்போ நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி பிரீஃபா எழுதுறது, இந்த கீ ஆன்சர் இருக்குன்னா அதை வச்சு படிச்சுக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் RNA, அதான் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் டேக்ஸ். அப்புறம் சீக்வென்ஸ் அன்னோட்டேஷன், அப்புறம் சீக்வென்ஸ் கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வென்ஸ், அப்புறம் சீக்வென்சஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் DNA ஸ்மால் ஃபிராக்மெண்ட்ஸ், அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் DNA பை வெக்டார், அப்புறம் BAC பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், அப்புறம் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆர் சீக்வென்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் DNA சீக்வென்சஸ். ஸோ அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். பட் இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன செய்யணும், அந்த கண்டென்ட்ல இதெல்லாம் இருக்கணும். என்னென்னங்கிறத நீ பாத்து. அப்புறம் ஃபைனலா ஜெனடிக் அண்ட் பிசிக்கல் மேப்ஸ் ஆன் த ஜீனோம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டர்நியூக்ளியஸ் மைக்ரோ சேட்டலைட், அப்புறம் கடைசியா சீக்வென்சிங் ஈவன் லாங்கர் ஃபிராக்மெண்ட்ஸ் இஸ் பை ஷார்ட்கன் சீக்வென்சிங். சரிதானா? அப்புறம் the relationship between the genes and the DNA are best understood by mutation studies justify the statement. ஓகேவா? இதுக்கு வந்து நல்லா கவனிச்சுக்காங்க. பாயிண்ட் மியூட்டேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது, சிக்கிள் செல் அனீமியா. சரியா? சோ அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த டிஎன்ஏக்கும் அந்த ஜீனுக்கும் அந்த மியூட்டேஷனல்ஸ், அதாவது என்னது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ, ஜீன்ஸ்க்கு வந்து இந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல நல்லா கவனிச்சுக்காங்க. அந்த சிக்கிள் செல் அனீமியா கவனி, அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அந்த மியூட்டேஷனுங்கிறது நம்மளுக்கு பீட்டா ஹீமோகுளோபின் ஜீன்ல நடக்குது. அடுத்து உனக்கு ஹீமோகுளோபின் பத்தி சொல்லும் போது இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ். அதுல வந்து 2 ஆல்பா செயின், அப்புறம் 2 பீட்டா செயின்ஸ் இருக்குது. அப்புறம் each chain has a heme, ஒவ்வொரு செயின்லயும் என்ன இருக்குது, ஹீம் குரூப் இருக்குது ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அந்த ஹீம் குரூப் தான் என்ன செய்யுது, ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். புரியுதா? நல்லா கவனிச்சா, ஹீமோகுளோபின் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 alpha chains and 2 beta chains. அப்புறம் each chain has the heme group, so it is responsible for the binding of oxygen. சரியா? அடுத்து பாரு, the abnormality in hemoglobin single base substitution at the 6th codon of the beta globin gene from GAG to GTG. சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த பீட்டா குளோபின் செயின்ல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட், குளுட்டமிக் ஆசிட் டு வேலின். குளுட்டமிக் ஆசிட் இருக்கிற இடத்துல என்ன ஆகும், உனக்கு வேலின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து வந்துடும். சொல்ல புரிஞ்சுங்களா? சொல்ல புரியுதா இல்லையா? ஒரு பர்டிகுலர் இடத்துல மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஒரு அமினோ ஆசிட் இருக்கிற இடத்துல இன்னொரு அமினோ ஆசிட் வந்துடுது. சொல்ல புரிஞ்சுதா? குளுட்டமிக் ஆசிட் பதில் என்னது, வேலின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்துடுது. சரியா? சோ இதுதான் நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம், அந்த பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். ஓகேவா? அப்புறம் explain the classical model of black operon proposed by Jacob and Mon. The operon என்னதுங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், சோ அத வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதா? இதுல 2 சார்ட் கொடுத்திருப்பாங்க. கவனி, 2 சார்ட் இருக்கும். இதுல வந்து குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், குளுக்கோஸ் இல்லைன்னா எப்படி நடக்கும், அல்லது
அந்த நம்மளுக்கு லாக்டோஸ் சொல்றோம் இல்லையா, லாக்டோஸ் இருக்கும்போது அது எப்படி ஆக்ட் பண்ணும், லாக்டோஸ் இல்லைன்னா எப்படி ஆக்ட் பண்ணும், அதை பத்தி சொல்லும். இப்ப நல்லா கவனிச்சுக்காங்க, ஈகோலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. ஈகோலி பாக்டீரியா derives the energy from two sources. ஒன்னு வந்து குளுக்கோஸ், இன்னொன்னு வந்து லாக்டோஸ். சொல்ல போறீங்களா? இப்போ குளுக்கோஸ் இங்க வந்து in the absence of inducer அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க வந்து லாக்டோஸ் இல்ல குளுக்கோஸ் இருக்கு, சரியா? இங்க in the presence of inducer என்னன்னா இங்க லாக்டோஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்கு, புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு லாக்டோஸ் இல்லைன்னா அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு பாரு. இப்போ hygiene undergoes transcription process, result repressor mRNA is formed. புரியுதா? repressor mRNA undergoes translation process, finally repressor protein is formed. Repressor protein binds to the operator. When repressor protein binds to the operator, the RNA polymerase would not bind to the promoter. புரியுதா? ரெப்ரஸர் புரோட்டீன் வந்து ஆபரேட்டர்ல பைண்ட் ஆனதுனால இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸால என்ன செய்ய முடியாது, இந்த ப்ரோமோட்டர்ல போயிட்டு பைண்ட் ஆக முடியாது. அப்படி பைண்ட் ஆகலங்கிறதுனால இந்த ZY ஜீன் என்ன நடக்காது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கலன்னா லேக் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகாது. லேக் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகலன்னா அங்க 3 முக்கியமான என்சைம்ஸ் வந்து என்ன செய்யாது, டெவலப் ஆகாது, சரியா? என்னென்ன என்சைம், பீட்டா காலக்டோசிடேஸ், அப்புறம் பெர்மியேஸ், அப்புறம் டிரான்ஸ்அசிட்டிலேஸ், அந்த மாதிரியான எந்த என்சைமும் இங்க ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகலன்னா அங்க லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடக்காது. அப்போ அந்த ஈகோலி பாக்டீரியா என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் தான் என்ன செய்யும், பயன்படுத்தும். சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை உனக்கு லாக்டோஸ் இருக்குன்னு வச்சுக்க, அங்க எப்படி ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதுதான் அந்த ரெண்டாவது சார்ட், புரியுதா? அதே மாதிரி எழுது. எப்படி எழுதணும், hygiene undergoes transcription, result repressor mRNA is formed. Repressor mRNA undergoes translation process, result repressor protein is formed, சரியா? When the repressor protein binds to the lactose, so automatically repressor protein become inactivated. புரியுதா? இது வந்து இதோட பைண்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஆக்டிவேட்டட் ஆயிரும். இப்ப இன்ஆக்டிவேட் ஆச்சுன்னா கவனி, so automatically RNA polymerase binds to the promoter. நல்லா கவனிச்சுக்க, இது inactivate ஆச்சுன்னா RNA polymerase என்ன செய்யும், promoterல போயிட்டு பைண்ட் ஆயிரும். அப்படி பைண்ட் ஆச்சுன்னா இந்த structural genes undergo transcription process. அப்ப என்ன ஆகும், உனக்கு லாக் mRNA ஃபார்ம் ஆகும். லாக் mRNA அதுல வந்து டிரான்ஸ்லேஷன் நடந்துச்சுன்னா உனக்கு 3 என்சைம்ஸ் ஃபார்ம் ஆயிடும், பீட்டா காலக்டோசிடேஸ், பெர்மியேஸ், டிரான்ஸ்அசிட்டிலேஸ். இந்த 3 என்சைம் இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும், லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடக்கும், புரியுதா? சோ இதுதான் வந்து அதுல கான்செப்ட். இத பேஸ் பண்ணி 2 புக் பேக் क्वेश्चंस இருக்குது நமக்கு, சொல்ல புரியுதா? சோ அதனால கொஞ்சம் தெளிவா என்ன செஞ்சுக்காங்க, கான்செப்ட வந்து புரிஞ்சுக்க. salient features of human genome project மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்க, மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் பண்ணீங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு half மார்க் கால்குலேட் பண்ணியாச்சுன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கும், புரியுதா? நீ வெறும் 5 மார்க்ஸ் மட்டும் எழுதுனா என்ன வரும், 2.5 தான் கிடைக்கும். இந்த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏக்கு புக் பேக்ல பிராக்டிகலுக்கு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும், சரிதானா?